7 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த கொள்ளையர்கள் திருப்பதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று பெங்களூர்ல தனியார் வங்கிக்கு சொந்தமான பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருந்து கொண்டு சுமார் 7.11 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. RBI அதிகாரிகள் என காட்டிக்கொண்டு நபர்கள் கொள்ளையை அடித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என CCTV காட்சிகளின் அடிப்படையில். என்றால் முதலில் ஒரு இன்னோவா கார் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதன் பிறகு தற்போது அவர்கள் 3 கார்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு வேகனார், அதே போல ஒரு ஜென், இந்த கார்களையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வாகனத்தை 3 திசைகளில், அதாவது ஒசூர் செல்லும் சாலையிலும் அதே போல சித்தூர் செல்லும் சாலையிலும் வாகனத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கான CCTV ஆதாரங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ள கொள்ளையர்கள் வாகனத்தை இந்த எல்லை பகுதியிலேயே நிறுத்திவிட்டு, கர்நாடக எல்லை பகுதியிலேயே எங்கேயோ பதுக்கிவிட்டு கொள்ளையர்கள் மட்டும் திருப்பதிக்கு தப்பிச் சென்றிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து திருப்பதி போலீசாரின் உதவியை நாடியிருக்கிறார்கள். அதே போல தனிப்படை போலீசாரும் திருப்பதி விரைந்திருக்கிறார்கள். 2 மாநில போலீசாரும் சேர்ந்து தற்போது திருப்பதியில் உள்ள ஹோட்டல்கள், அதே போல லாட்ஜ்கள் என பல்வேறு இடங்களில் சோதனையை நடத்தி வருகிறார்கள். கொள்ளையர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள், பல்வேறு காரணங்களின் CCTV காட்சிகள், அதே போல பரப்பனகார சிறையில் கூட இந்த கொள்ளை அடித்தால் என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும் என ஏற்கனவே இது போன்ற கொள்ளை வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கும் கைதிகளிடம் கூட விசாரணை நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர்கள் திருப்பதியில் பதுங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அங்கு சென்றிருக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்குள் கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும் என கர்நாடக உள்துறை அமைச்சர் கெடு விடுத்திருந்த நிலையில தற்போது கொள்ளையர்கள் திருப்பதியில பதுங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பணத்தை எடுத்து செல்லவில்லை கையில் என்ற ஒரு விவரம் போலீஸ் மூலம், அதாவது பெங்களூர் போலீஸ் வட்டாரங்கள் மூலம் நமக்கு தகவலாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது போலீசார் கொள்ளையர்களை நெருங்கிவிட்டார்கள் என்ற ஒரு நிலைமை தற்போது இருக்கிறது. என்றால் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட போலீஸ் தரப்பிலிருந்து நமக்கு இருக்கும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் மூலம் இந்த தகவல் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. எனவே அடுத்த சில மணி நேரங்களில் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் கூட தெரிய வர வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் தான் அவர்கள் பணத்தை எங்கு பதுக்கி இருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். அது மட்டுமல்ல, இந்த கொள்ளை வழக்கை பொறுத்த மட்டில் அந்த கொள்ளை நடந்த இடம் என்பது 3 போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது 3 போலீஸ் எல்லைகளும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியில சென்றிருக்காங்க. அதனாலதான் அந்த பணத்தை எடுத்து சென்ற அந்த ஊழியர்கள் முறைப்படி எந்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரியாமல் அரை மணி நேரம் தாமதமாக தெரிவித்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.